இரையாக்கிருங்க. அதே மாதிரி உங்களுக்குள்ள இருக்கிற தேவையில்லாத இந்த தீய குணங்களையுமே வந்துட்டு உங்களுக்குள்ள இருக்கிற இந்த யோக அக்னிக்கு வந்துட்டு இரையாக்கி போகியா கொண்டாடுங்க. அதனாலதான் வந்து இந்த பழமை எல்லாத்தையும் எரிச்சிட்டு அடுத்த நாள் வந்து சூரியன் வந்து மிக வீரியமா செயல்பட ஆரம்பிக்க போற நாள். அந்த நாள்ல இருந்து நீங்க வந்து உங்களுக்குள்ள முழுமையா புதுமையான மாற்றங்களை கொண்டு வரணும் அப்படிங்கிற இந்த ஒரு விஷயத்துக்காக தான் இந்த ஒரு பண்டிகையை வந்து வச்சாங்க. ஏன்னா நம்ம முன்னோர்கள் எதையுமே வந்து காரணம் இல்லாம சும்மா பொழுது போகணும் இல்ல வந்து எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும் என்டர்டைன்மெண்ட் பர்பஸ்க்காக எதையுமே வைக்க கிடையாது. ஒரு சில விஷயங்கள் அப்படி இருக்குமே தவிர எல்லாமே அந்த மாதிரி அவங்க வச்சுட்டு போக கிடையாது. இப்போ இந்த கரெக்டா நம்ம என்ன பண்ணுவோம்னா, தை முதல் நாள் அன்னைக்கு வந்து சூரிய வழிபாடு எல்லாருமே பண்ணுவோம். இத வந்துட்டு எல்லாரும் சேர்ந்து ஒரு ஒரு நிகழ்ச்சியோட பண்ணுங்கிறதுக்காக தான் இது ஒரு பண்டிகையாவே வந்து மாத்தி வச்சுட்டு போயிருக்காங்க. இப்போ அன்னைக்கு முதல் நாள் வந்து சூரியனோட கதிர்வீச்சு முழுக்க முழுக்க பூமிக்குள்ள நல்ல விதமா விழுகிறனால, அன்னைக்கு காலையில ஒரு 6லேருந்து 7 மணிக்குள்ள எல்லாருமே வந்துட்டு பொங்கல் வச்சு சூரியனுக்கு படையலிட்டு சூரியனை வணங்கி நம்ம வந்து இந்த நாள இந்த ஒரு 6 மாத காலத்த தொடங்குற மாரி இருக்கும். அப்போ நீங்க என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா